முருங்கைக்கீரை கூட்டு வைக்க போகிறோம். இப்போ 250 கிராம் பைத்தம்பருப்பு, 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு குக்கரில் வச்சுருக்கோம். 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறோம். சாதம் கொதிச்சிக்கிட்டு இருக்குது. சாதம் வடிச்சிட்டு கீரை கூட்டு வைக்கிறப்ப காமிக்கிறோம். சாதம் வடிக்கிற மோட டைல்ஸாக இருக்குது, வழுக்கும் சாதம் வடிக்கிறப்ப. அதனால் இந்த கட்டை கட்டி வச்சுருக்கோம். இது கீழே வச்சுக்கிட்டு தூக்கி வச்சு வடித்தேன். இப்போ கீழே இறக்க வேண்டியது இருக்குன்னு இங்கே கேஸுக்கு பக்கத்துலேயே தூக்கி வச்சுட்டோம். இது மேலே தான் நாங்கள் சாதத்தை தூக்கி வச்சு குண்டா வச்சு வடிப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பருப்புலாம் நல்லா வெந்துடுச்சு. இதை பாருங்கள், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு பைத்தம்பருப்பு எல்லாம் நல்லா வெந்துட்டு இப்போ 1/4 டம்ளர் காய்ச்சின பால் ஊற்றிக்கணும். கீரை அப்படியே கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு நான் எப்போதுமே பால் கொஞ்சம் ஊற்றி தான் கீரைலாம் செய்வேன். ஊற்றிடுங்க. பாருங்க, பருப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ கீரையெல்லாம் அள்ளி அதில் வச்சுக்கலாம். கொஞ்சம் தான் செய்ய போகிறோம், பாதி கீரை எடுத்து வைக்க போகிறேன். நல்லா இப்போ கலந்துக்கிட்டுருங்க. பருப்போட சேர்த்து கீரை வேகிறப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு கடைசியில் சில பேர் சேர்ப்பாங்க, வேக வச்சு எடுத்து வச்சுட்டு இது அதோடு சேர்த்து கீரை வேகிறப்ப அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கீரையெல்லாம் நல்லா வெந்துட்டு இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கணும். கீரை கூட்டுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறங்க 1/4 மூடி தேங்காய், கொஞ்சம் சோம்பு, ஜீரகம், பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் கீரை கூட்டில் சேர்த்துக்கணும். பாருங்க, தாளிப்பு வடகம் போட்டு கீரை கூட்டுக்கு தாளிச்சிக்கலாம். அலக்கரண்டி இருக்குல்ல, அந்த கரண்டியில் இப்போ தாளிச்சிக்கிட்டு இருக்கேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்டு கொஞ்சம் ஜீரகம், தாளிப்பு வடகம், கடுகு எல்லாம் போட்டுக்கலாம். கடுகுலாம் வெடிச்சிட்டு இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ கீரை கூட்டில் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்தோடனே கீரை கூட்டு ஆஃப் பண்ணிடுங்க. கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது உருளைக்கிழங்கு செய்ய போகிறோம். அது பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஒரு 5 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கோம், அதை போட்டுருவோம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுருவோம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுருவோம். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு தோலெலாம் செதுக்கிட்டு நல்லா கழுவிட்டு வச்சுருக்கோம், அதையும் அதில் எண்ணெயில் போட்டுருவோம். உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துக்கணும். நல்லா உருளைக்கிழங்கு வதக்கி விட்டுட்டு தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது. இப்படியே குக்கர் மூடி வச்சு அப்படியே மூடிக்கணும். மூடி வேக விடணும். இப்போ உருளைக்கிழங்குல 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்கணும். இப்போ உருளைக்கிழங்கு திறந்து நல்லா கலரி விட்டுக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துங்க. இன்னும் உருளைக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாசனை செம்மையாக வாசனை இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் சேர்க்கணும். ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்கணும். மாதிரி உருளைக்கிழங்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, செம்மையாக இருக்கும். முருங்கைக்கீரை கூட்டுக்கும் உருளைக்கிழங்குக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம தண்ணியே சேர்க்கல உருளைக்கிழங்குல. இந்த பாருங்க எப்படி வெந்திருக்கு பார்த்தீங்களா. இன்னும் உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சுட சாதம், கீரை கூட்டு, உருளைக்கிழங்கு ஃப்ரை, தயிர், ஊறுகாய், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், ரசம், நேற்று வச்ச ரசம். இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாடு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 பேருக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம். அதெல்லாம் நாங்கள் வீடியோலாம் போட மாட்டோம். எங்கள் வீட்டுக்காரங்க தெரிஞ்சவங்க சாப்பாடு கொடுக்க போகிறோம். இப்போ எடுத்துகிட்டு போய் பாய். பார்க்குறதோடு இல்லாமல் ஏதாச்சும் குறையில்லாம இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் வீடியோலாம் போடுறதுக்கு. பாய்.